நீ வந்து கம்மியா பிடி பையன் சுத்த சொன்னாங்க. ஏய் நந்தி நந்தி ஐயா ஐயோ எப்பா ஏதா கடையில விற்கிற பொருளா கம்மியாக்கி போயா காலுக்குள்ள குடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. அப்படி ஐயா சொல்லிட்டு இருக்காரா? என்ன சொன்னா அடிக்க தெரியாதவன். ஏய் அங்க வாத்தானு அம்மானு. ஏய் அவங்க அம்மா டேய் ஓய் டேய் முளகாரா ஏய் அவன் முளகாரா இல்ல முள ஏய் அவன் கலக்காரன் அடிக்க தெரியாதவன். ஆமா கல்வி அறிவு இல்லாதவன். ஆமா நான் கலவையே அப்படின்னு அப்படி சொல்லடா கலவை. ஏய் ஜானியா ஏய் உனக்கு 60 ரூபாய் இல்ல ஐயா வந்து சொல்ல கூடாது. ஐயா 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 மரியாதை போடா பூரா வயிறு வரணும். என்னப்பா சந்தாச்சிக்கு போறது பாவம் பண்ற வேலை என்ன மச்சான் இப்படி பேசுறியா அப்படின்னு சேட்டே நாடா சேட்டே யாரு சொல்றானே? பெருமையா சொல்றோம். ஏ நிர்வாகி டாய் மகனே 4 அப்பா அப்பா வந்துறா எனக்கு நான் சொல்றேன் நீ சிரிக்காதயா சூத்து வாயில 10 கிடி அடிங்க. ஏய் புதுல யாராப் கட்டி வந்துட்டியா சைடுல கட்டி வந்துட்டு போட்டா நடப்பான். என்னடா மரியாதை இல்லாத என்ன சொல்றானா? பெருமையா சொல்றான். ஐயா நான் அதெல்லாம் இருல ஐயா மேலாடி நான் பாத்துக்கிறேன். மேலாடி நான் பாத்துக்கிறேன். மேலாடி நான் பாக்குறேன். காலைல கட்டி கிளம்பி பொண்ணு இப்படியா மாளிகை வச்சு இப்படி வீட்டுக்கு என்ன பாத்துக்குவீங்க? புட்டி இல்ல ஐயான்னு சொன்னமா சொல்லுவான். அத சொல்றா கோஞ்சாமி அத சொல்றா கோஞ்சாமி என்ன பேசுறா ஏண்டா போனா கூட தந்து ஓடிட்டு வரது என்னடா ஏய்வேக்கு நீ ஒன்னு சொல்லிங்க. ஏய் நாளைக்கு சாரத்துல உட்கார்த்தா இல்லையா? எப்பா என் உயிரை வாங்குறியாடா நீதான். நீ யாரா திருப்பி 12 மணிக்கா போன் பண்றான் இந்திருப்பால வந்துடு ஊர்ல 30 நாடகம் காமிச்சு விட்டு அங்க நின்னு என் ஊர்ல டிராமா பாத்துக்க நிம்மதியா இருந்திருப்பா. என் உயிரை வாங்கி அதான் சுத்தமணி கம்மிடுறா நீ சிரிச்சா அப்புறம் ஏய் 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 என்ன பொம்பளைங்களா காரி முயறாங்க ஐயா அந்த மாதிரி நடக்காத ஐயா நீ சரி வந்தது யாரு போனது யாரு? சேர்ந்தவங்க கலை போய் என்னடா ஏ மச்சான் ரெடி பண்ணு டேய் சேட்டே டேய் ஐயா ஐயா வாங்க ஐயா 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 வரல காளி வராது பானை செய்யறானே பண்ணிக்கிறானே. அம்மா என் உயிரை வாங்குறான்டா. அடம் கோயால ஐயா டேய் வரங்க. நேத்துக்கு மாப்பிள்ளை பப்பில்காரன் இது வந்துச்சுன்னு என்ன பண்ண சொல்றேன் மாத்தி விட்டானா? ஏண்டா சத்தனா ஒரு தாட சொன்னா பொண்ணு போட்டுறான். ஏய் கொஞ்சம் வேணா ஐயா ஏண்டா போட்டுறேன்னு சொல்லி ஐயா தண்ணி இந்த வக்கானேடா. நான் கொப்பா சொல்றா நீ வாயாலன்னு சொல்றான். அடங்கோ ஆயாலங்கோ அம்மாலங்கோ அத்தாலா டேய் குப்பை சொல்லிச்சாங்க. குப்பை கண்டுபிடிச்சு சொன்ன பாடுறா. அவன் கட்டிக்காரன். அதுக்கு தான் இல்ல கட்டிக்காரன். அதான் அவர் வாத்தியாரு மரியாதைனா அப்படி பேசணும். உண்மைதான். உங்க அத்தாலு உங்க அம்மா பாட்டி உங்க பாட்டம் போவா உயிர் வாங்க சொன்னா தண்டி
குட்டி. ஏய் குட்டிடா குட்டி. ஆனா ஆனா ஐயா சாப்பாடா. டேய் டேய் போடா. முனி. ஏய் ஏண்டா ஓ வாங்கடா பையா. ஏய் நீ சூத்து போடு வகறா குப்பா. சொல்லி விட்டா வாங்க சொல்லி ஓட்டா அப்புறம் இங்க எவன் தூத்து புண்டாவுது. ஏய் நந்தி அரை தூத்து போடு போலாடா. காசு கடை ஓட்டு தானே அண்ணே வாங்கடா ஒண்ணு ஆ பையன் சொல்லுடா. ஆ அவன பையன் சொல்லுங்க அடிக்க மாட்டான். நீ சரி வாத்தியாரா. சொல்லு. ஐயா நீ எழுது மாதிரி பையான்னு சொல்லணும் நீ எழுதணும். அவன் ஏதெந்த மாத்தி எழுதிட்டான் குப்பை தடமாடி எழுதிக்கிறான் நீ மாத்தி ஐயா நீ எழுதிட்டு எத்தனைக்கு போந்த பையா கெத்துரு பண்ணுங்க என் பப்பாட்டிக்கு போந்த பையா உயிரை வாங்க மானாவரி அடிக்கிறான் வாத்தியாரா. ஒன்னும் குத்துக்கிறான் போட்டு குடுக்குறான் குண்டாமணி அதை சொத்து பண்ணி கம்மிடுறா. டேய் என்னடா ஒரு மனிதனாக பிறந்தால் பிறக்கக்கூடிய பிள்ளை ஏய் ஏடா பிறக்கக்கூடிய புள்ளை வாய பரவா எம்மா மட்டும் 15 ஒண்ணா போக முடியாது. தாய் தந்தை முன் வர முடியாதா. ஏய் நந்தி என்னடா தாய் தந்தை உண்டுதானே ஏ புள்ள போறதுக்குதுன்னா அப்பா அம்மா இருக்கணும். ஆமா அப்படி தாய் தந்தை இல்லாம புல்லு போடுங்க குப்புனோ சுப்புனோ யாரோ ஒருத்தர் இருக்கணும். குப்பை கண்ணி விட்டுறான் குப்பை கண்ணி ஏறா அடா தாய் தந்தை இல்லாமல் புள்ள பிறக்காது. ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காது ஆஸ்பத்திரியிலே போந்தா கூட அப்ப இல்லாத பிறக்காது. நந்தி வாயினா பத்து அந்த நேரம் நடக்காது. உனக்கா சூரா குண்டாமணி ஏடா நான் எப்படி பிறந்தேன் அப்படி போந்தா கூட அப்ப இல்லாத எப்படா போந்துறான். கொயாதடி பிடிச்சாங்க ஆவாண்டியப்பா வா யாருன்னா கேன் தண்ணி யாருன்னா வீட்டுல திட்டி கூட ஏத்தாங்க. ஆனா கொயா தண்ணி குத்துப்பிட்டு போயிட்டு நந்தி ஆனால் என்னை பெற்றோர் யார் என்று தெரியவில்லையே ஏய், நான் எப்படி ஒரு குலமானே திடீரென்று கர்மகபாலத்திலே பிறந்த ஒரு குலமானே கபாலசுரன். காக்காக்கு எங்க பூலுக்கு இது காக்கா பூலன்ற காக்கா பூலன்னு ஏன் வந்து நான் காக்கா சுத்து கை வைக்கிறேன். மண்ட கபால இல்லையா கபாலா மண்ட கபால இல்லையா அத கூட அந்த கபாலத்துல வாங்க கூடாது பின்னடா பின்ன எனக்கு கல்வி அறிவு கிடையாது ஆமா ஏ அது என்னது டேய் ஒண்ணு இல்ல போ அங்க போ டேய் என்னடா டேய் ஏன்டா என் உயிரை வாங்குற டேய் டேய்னு அப்படி இருக்க கர்மகபாலத்திலே பிறந்த கபாலசுரன் அல்லது கபாலராட்சுதன் கபாலராட்சுதன் பலாசோரம் இல்லப்பா பலாப்பழம் விக்கிறோம் போலூர்ல. டேய் பல பையது ஏன்டா உயிர் எடுக்கற அவன் என்னடா சொல்றான் கோத்தானேறான் கோமா தூமுஜி. ஏய் பெருமா சொல்றாங்க இப்படி வாடா பெருமா அந்த அம்மா வந்து ஆட்டாடாங்க வாடா வாடா டேய் டேய் ஓடி ஏய் அப்பா டேய் சுரா அவன் ஓடி விட்டான் அவன உடனே எல்லாம் வேப்பில்ல போட்டாக்கா நீ எதுல போடுவா? எல்லாம் மந்திரம் வேப்பில்ல போடுவாங்க நீ அதுல போடுறா. என்னத்தலாம் மேல போட்டு டேய் அப்படி கபாலராட்சுதனாக உட்பணமானே என்னமானே? நந்தி ஓ 14 லோகமோ என்ன செய்ய வேண்டும் சென்று என்னை பெற்றோர் யார் இன்னார் இனியார் யாதாக நம்மளக்கம் தெரிந்தால் ஆமா விடக்கூடாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பிடித்து வெட்டி கூறுபாட்டு நாய்நரி அருந்து பூதம் காட்டேரி பிசாசு இப்படி போன்று ஜீவராசிகளுக்கு
முறையாக போட வேண்டும். போட்டுடலாம் போட்டுடலாம் போட்டுடலாம். அப்படி அப்படி நான் போகும்போது யாராகிலும் எதிரே வந்தால் விடக்கூடாது. அவர்களை விட மாட்டேன். ஆமா வெட்டு கூறு போட்டு அவர்களையும் நாய் நறுக்கி ஆமா இறையாக போட வேண்டாம். போட்டுடலாம் முடியா கொல்லமுடா புறப்படு புறப்படு. அங்க பாத்தியாடா புறப்படும் போது பூனை குறுக்கு வந்தது போல். ஆமா அவன் யாரோட அந்த நில்லடா. பல்லாவல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் கிளம்பி போகும்போது ஒரு பிராமணன் ஆமா ஒரு அந்தனன் எதிர வரலாமா? ஐயா அது போல ஐயா ஓடி ஓடி அடிக்கிறான். என்னக்கா ஓடி ஓடி அடிக்கிறான். ஆமா எம்மா ஊரால குத்துறான் சுத்துமாயா. ஒரு வாத்தியாரு ஒரு நிர்வாகி சத்தி விவசாயத்துக்கு என்ன மணி 1 மணிக்கெல்லாம் பவுடர் போட உக்காந்து ஆடி போறோம். குப்பம் வந்தாலும் சரி சுப்பம் வந்ததுக்கு அப்புறம் ஏமா ஒரு அடி அடிக்க கூடாது. ஏழா ஜாதி பழைய ஒரு அந்தனன் என்ன பெரியடா எதிர வரலாமாடா? வரக்கூடாது. எந்த ஊர்? உன்னுடைய பெயர் என்ன? ஓடி கொஞ்சம் ஏன் உன் பங்காளி சம்பத்து அந்த மாதிரி பண்றியா? என்ன வாத்தியார் போஸ்டிங் வைக்கிறாங்கண்ணா ஐயாண்டாமா. சுற்றி வரக்கூடிய நாரத மகா பிரம்மம் என்று உரைப்பார். பிரம்மச்சாரி மல்லசுத்திர வயதில் அவன் கேட்டு உக்காந்து அவன் தானே நீங்க நாரத மகா முனிவன் பிரம்மம் முப்பீரின் உலர்ந்து முனியா
ஏன்டா என் வவுத்து சொல்ற? அவன ஓடுறேன் அசாதுடா இப்படியே கொஞ்சம் ஊத்தாம இழப்புமா ஏண்டா உன்னை மட்டும்தான் அவங்க அம்மா ஏசி ரூம்ல பெத்துட்டு நோவ முடியாத நோவை புடிங்க போட்டாங்க. என்னடா என்னடா சொல்றீங்க டேய் கண்ணாடியா டேய் அவன விளையாடுறேன்னா அவன வந்து விளையாடிடுவான் அடிச்சு விடுவான் மரியாதை ஓகே விளையாடியா எப்படியா எங்கடா ஒரு அடி அடிச்சோம் தாங்க மரியா எப்படி அடிக்கிறேன் அடிக்கிறேன் யாரு ஏய் அவன அடிச்சாடா அவனே அடிக்கிறான் பாவம் இல்ல நான் அடிச்சு காமிக்கிறேன். நான் அடிச்சு காமிக்கட்டுமா? முப்பரின் உலனிந்து வரலாமா அவன் டேய் திட்டான் நான் திட்டாத நின்னு நின்றா உர்ரா தெரியாத அட்ட எங்க ஊத்துன ஓட்டியா உர்ரா டேய் நேத்து வந்தடா டேய் அந்த காடி இது எப்படி சமாக்குதியா தாய் இதுல தட்டி விட்ட மாதிரி இருக்குது. அதுல வந்து தொம்பு அடிச்சுங்கடா. உன்னை சொல்லலாம் போடு நீ ஒரு அடி அங்க அடிக்கிறா இன்னைக்கு வியத்து வீட்டா நீ நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இந்த பவுடர் நீ பூச முடியாது. என்னடா வம்பா இது நான் சொல்றான் மைக்கரா இது என்னம்மா உனக்கு கண்ணாடி பையா என்னடா பப்புடி போட்டுக்க அந்த மாதிரி கேட்டா உனக்கு என்னடா ஏய் அங்க போய் முடி அடிக்கிட்டியா முடி அடிக்கலாமா பா போனா டேய் முப்பரின் உலனிந்து ஆமா சைலன்ஸ் சைலன்ஸ் எதிர்க்க வரலாமா ஐயா என்னம்மா புரியல ஆடா கம்மிங்கறா. உலகத்திலே வழி தெரியாத மாநிலர்க்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய சாமி. வழி காட்டுவியா? ஆமா ஆ உலகத்திலே ஆ தாய் தகப்ப தெரியாத ஏதாகிலும் ஒரு பிள்ளைகள் இருக்குதானா ஆ இவர்கள் தந்தை உனக்கு இவர்கள் உன்னுடைய தாய் என்று விளக்கமாக எடுத்துரைப்பேன் காண்பிப்பேன். அப்படி தெரியாத ஒரு அப்பாவி குழந்தைக்கு நீங்களா ஆமா நீங்களா நாரத முனியே வாருங்க உன்னை தந்தை பாருங்க அது வாழை குறைச்சிக்கின்னு பீத்துன்னு போவான். யாரு வாழ கோஷம் அது மாதிரி சொன்ன போறவன் இல்ல ஏன் நாங்கெல்லாம் ராவல தான் இங்க நின்னு கிடக்குறான். ஆமா ஏன் கண்ணை மூடி தூங்கினே தாழ போடுங்க அவன் ஒரு அடி அடிக்கிறீங்க. 10 மணில இருந்து கண்ணை சொக்கிக்கினே இருக்கிறான். அவன் ஒரு அடி அடிக்க மாட்டேங்கிறான். நாரத மகாமுனிவரே தாய் தந்தை தெரியாதவர்களுக்கு அவர் அட்ரஸ் பூல் அட்ரஸ் காட்டுவாரு. தாய் தந்தை தெரியாதவர்களுக்கு தாய் தந்தை என்னவர் தாய் என்னவர் தகப்பன் என்று காண்பிச்சு ஏன் ஹாஸ்பிட்டல்ல பியூன் வேலை செய்தியா? நாரத மகாமுனிவரே அடித்து விட்டேனே கம்நாட்டி குண்டாமணி நந்தி என்னடா அதுவே சொன்னீங்களாடா என்னடா தெரியும்?
என்னை பெற்றோர் யார் என்று தெரியாத நான் தத்தளித்து அலைகிறேன். அப்படியா? நான் எப்படி உற்பனும் பிரம்ம கபாலத்திலே பெருமை கபாலத்துல இரு. என்ன நீ ஆஸ்பத்திரியில சீட்டு கீசி போடுற வேலை சரியா? ஏன்னா அவங்க அப்பா அம்மா தெரியுனாக்கா அவங்க அம்மா புள்ள பெற்று போது ஆஸ்பத்திரியில இந்தியா பியூர் வேலை செஞ்சுட்டீங்க. எந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் ஞானத்தால் அறிந்தால் உண்மையை கண்டுபிடிச்சு அவளோடு எதிர்பார்த்திருக்கிறேன். உனக்காக தானே கேக்குறேன். சரி 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 ஒரு வார்த்தை போ. சரி 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 ஐயா அதெல்லாம் ஐயோ ஐயா ஐயா ஐயான்னு சொல்லாதடா, மரியாதை இல்லாத தாய் தந்தை தெரியாத தவிக்கிறேன். என்ன பெற்றோர் யார் என்று என்னால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உரைக்கட்டுமா? இப்பொழுதே உன் தந்தை யார் தாய் யார் என்று என்றால் இந்த நிமிடமே சொல்ல முடியும். எனக்கு படிக்க தெரியாது, கல்வி அறிவு என்னன்னு தெரியாது. உன்ன பேசினாலும் அவன் தர போறவா, என்ன பேசினாலும் என்கிட்ட சொல்லு. ஆமா சூத்த கீசி போடுறேன். அதனாலே சொல்லு சூத்த கீசி போடுறேன். மும்மூர்த்திகள் சிவன் ஹரி பிரம்மா என்று மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள். நம்ம உரைத்தோமானால் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் நான் தான் கடவுள் போட்டி போட்டுக்கணும் ஒரே ரகல பண்ணிங்கிறாங்க. நான் தான் கடவுள் நான் தான் கடவுள். ஆமா அப்ப கடவுள் தெரியணும் இல்லையா? ஆமா முதலாக கைலாயமோ. ஆனா உனக்கு தெரியும் தாராளமா முதல் கடவுள் அங்க இருக்கிறானே. அந்த கைலாயத்திலே சென்று வரமனையும் பார்வதா தேவி கேளு. உன் தந்தையும் தாயும் காண்பித்து உரைத்தார் ஆனார் என்னவர் என்று விட்டுடு. அப்படி கேட்டு அப்படி பேரை கேட்டு சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணோம்? உரைக்க மறுத்தார் ஆனால் அடி 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 அடிச்சு மறுபடியும் எல்லாத்துக்கும் கீதம் புச்சி கிடக்காத மாட்டால முடி சௌகர் கை காலிலே கிளம்பிட்டு ஆதவான செல்ல குடும்பம் ஆடி சேதி அறிந்து இங்கு வருவது கைலாயத்துல போறோம். சிவபெருமான பாக்குற டே சிவா எங்க அப்பா அம்மா யாராவது அவரு கேப்பாரு. கேட்டா விட்டுரும், கேட்கல குமுறி போடுறான். அஸ்தி எங்க போட்டான்? அதன் பிறகு உரைக்க மறுத்தால் அடித்து சிறையில் உரைத்து விட்டு நீ வாதன் என்று சொன்ன சென்று நடுமூர்த்தி நாராயணனையும் சரி நாராயணியும் பாக்குறோம். லட்சுமி தேவியும் பார்த்து கேளு. அவர்கள் உரைத்தால் தெரிந்து வந்துவிடு. உரைக்க மறுத்தாரானால் முதல் கடவுளை அடித்தது ஒரு மடங்கு சேர்த்து போட்டு 2 பேரை சிறையில். இப்ப என்ன ஊர் சொல்றீங்க?
சொன்னதுக்கு 4 மடங்கு அவனுக்கு சேர்த்து குமுறி போடுறான் நீங்க அவன 4000 அதன் பிறகு எங்க போகணும் நீ அறிவாது நல்லது அதன் பிறகு சத்தியலோகம் சொல்ல வேண்டும். சத்தியலோகம் அங்க யாருக்கு எத்தியா அங்க யாருக்கு எத்தியா என் தந்தையும் தாயும் இருக்கிறார்கள். அவனை பெற்றோர் ஆமா அங்கு சென்று கேட்டுப்பார். ஏன்னா என்னுடைய தந்தை தான் படைக்கும் தொழில் செய்யக்கூடிய ஆசான். அதனால அங்க கேட்டாரானா கருதுவர் உரைக்க மறுத்தாரால் இந்த இருவரை அடித்த விட 1 மடங்கு சேர்த்து ஏன் தானி என்ன அப்படியா யார் 2 பீஸ் கம்மியா தான் சொன்னாங்க சென்று வருவார் என்று எண்ணி அங்கு சென்று கேட்டு பார்க்கிறேன். ஆனா உன் தாய் தோப்பன்றி ஆட்டிக்கு சொல்றிய சரியான சேர்த்து குடு குடு ஆனா உண்மையை சொன்ன இல்லையா? ஆமா கடவுளாச்சே உண்மையை சொல்லி வை நடக்கணும் படைக்கக்கூடிய சாமியினுடைய தந்தை. ஆமா அப்பனா பிள்ளை படைத்தவருக்கு தகப்பன் யாரும் தெரியணும் இல்ல? ஆமா தெரியும் தெரியலனா குமுறான் வல்ல மட்டும் சேர்த்து போ. ஆகட்டும் ஆகட்டும் ஆனா இன்று இங்கேயே உனக்கு குறைச்சிருவேன். சிவன் ஹரி பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளை கபாலாற்றில் சென்று அடித்தான், மதம் செய்தான், சிறையில் அடைத்தான் என்று நீ நாட்டை காட்டியதான் வந்தான் என்று அந்த மும்மூர்த்தி பூரா பேரும் உலக மக்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்க பேசத்து எல்லாமே நல்லா தாங்குது, வாஸ்தவம் ஜனங்களும் ஓகே தான் சொல்றாங்க. ஆனா அந்த தெருக்கூத்து ஏன் தெரியுமா வைக்க கூடாது இந்த ஊர்ல போராட்டம்? ஏன் தெரியுமா? தெருக்கூத்துக்காரன் பூரா பாடியே சாவடிக்கிறீங்க. ஆமா பாட்டு பாடியே சாவடிக்கிறீங்க. அதாவது 20 பாட்டு குப்பை எதுனாரா 17 பாட்டு தள்ளி விட்டு 3 பாட்டு பாடு வசந்த பேசு அட்டை விட்டு போறாப்புல அடிப்பாங்க ஒவ்வொரு ஊர்ல. எந்த ஊர்ல அடிப்பாங்க? எல்லா ஊர்லயா? நான் பாத்துக்கிறேன். ஆமா நாரத மகாமுனிவரே அப்படி என்றால் முதல் கைலாயம். ஆமா சரி போயிட்டு பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு நாங்க அங்க வரோம். நீ நான் எடப்படிக்கு வந்துக்கிறேன். மாமர மக்களுக்கு படி அளப்பதே என்னுடைய வேலை. ஐயோ ஐயோ படி கொஞ்சம் வச்சுக்கிச்சு போயா புடிக்கிட்டு. ஆமா கேட்கிற தப்பா நினைக்காத அண்ணாமலையார என்ன வந்து திருவண்ணாமலை உன்னை நம்பி எத்தி நீ பாபர் சாப் வச்சுங்கிறாங்க. பாபர் சாப் குடி வெட்டுற ஏன் போய் வெட்டிக்கு தான் வரக்கூடாதா? ஏ அரிகட்டவன நான் அப்படிப்பட்ட ஆசாமியான பின்னாடி வர பின்னாடி தெரியுமா மூடியில இருந்து சீலை பண்ணி இறங்குது கீழே. ஏ அரிகட்டவன வாவ் ஏய் வாவ் அது என்ன தெரியுதா? ஏதியா ஜடாபாரம். ஏதியா என்ன எது? இது ஜடாபாரமா? ஆமாடா. அடிமுடி யானால அண்ணாமலையாருடைய உனக்கு
ஜடாபாரம் பின்னாடி தொங்குது, அவனுக்கு முன்னாடி புடுக்கு பாரம். அடிமுடி காணாத திருவண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் அருணாச்சல ஈஸ்வருடைய அடி பார்க்க முடியல, முனையை பார்க்க முடியுமா? வச்ச அடிமுடி தான் சீரா துண்ணுட்டானே அவன் தான். தேங்காய் முடியல தேங்காய் முடியல, அடிமுடி காணாத ஜடாபாரம் திருவண்ணாமலையில் அமர்ந்திருக்கிறார்கள. ஏன்னா எல்லாருக்கும் படி அழுகிற 3 கல்யாணம் பண்றான், 30 புள்ள பத்துக்கிறான், அங்க வந்து முடியாத உக்காந்துக்கிறான். இதுக்கு நம்ம எழுச்சப்பட்டவன் எழுச்ச வாங்குறான் பாரு. இதுக்கு வண்டி எடுத்துக்கின்னு 100 பொட்டலம் இட்லி காலில் கட்டியான் வரிசையா உக்காந்துக்கிறான் பாரு. ஐயா கொடுங்க ஐயா கொடுங்க. அவன் துண்ண மிச்ச பின்னாடி நாய் 4-5 இருக்குது, அதுக்கு வாடி போடுறான். பாருங்க தான தர்மம் பண்ணா. ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் அது விரைவாக சென்று என் மனைவி பார்வதி தேவி சமூகம் அழைத்து வரியா? திடீர்னு பொராட்டி மாதிரி நினைப்பேன். படுத்து உறங்கிட்டேன், உலகமே இல்ல. கடவுள் தூங்கி விட்டாலும் உலகமே கிடையாதுடா. தூங்குவதே கிடையாதுடா. அருகட்டவன தூங்க நேரம் கேட்கிறேன். வாடா ஹரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி வருகிறது. என்ன பரமசிவன் மனைவி பார்வதி வருகிறது. நெஞ்சத்தில் அன்பாயிருக்கும் மரம் சிந்தையிலே சிந்தித்து மூலாதார பொருளை உள்நிறுத்தி பிரம்ம நிலையை மேல் நிறுத்தி பக்தர்கள் சித்தர்கள் பரம நாடுகள் தொழிற்கூடிய பாதவோ அதுவே நம்ம ரட்சிக்கட்டும். யாரெங்கே
ஆமா வணக்கம். ஆத்திரி பேருங்க இத்தா தமிழ் வந்தனே வந்த விளக்கம் தெரிகிறதா? சொன்னாலமா தெரியும். விளக்கத்தை சொல்லு. நான் அகில லோக பூரணி அமர தோன்றும் தாரணி மும்மூர்த்தி கடவுள் இருக்கின்றார் அல்லவா? மும்மூர்த்தி கடவுள் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய முக்கன் படைத்த பரமசிவனுக்கு மனைவியாகிய பார்வதி அம்மன். ஆமா, இப்படி எப்படியா தெரியுமா? விநாயகன் வேலன் தாயார் பின்னவர் போட்டுனையார் விநாயக பெருமானுக்கு தமிழ் கடலாக விளங்கக்கூடிய முருக பெருமானுக்கும் தாயாக விளங்குகின்றேன் பார்வதி அம்மன். அப்படி இருந்தாலும் நான் யாரை வதைத்தேன் தெரியுமா? யாரை வதைத்தேன் தெரியுமா? வதைத்தன்றா யானை இல்லடா, மகிழிய தீரம் மறுத்த மகிதாசூரம் மத்தினே மதம் செய்ததால் மகிஷாசுர மத்தினி என்று அதனால் போற்றப்படும் பார்வதி அம்மன். அப்படி இருந்தாலும் யார் அழைத்தது? கணவர் ஒரு மணி. அப்படியா?